to another vlog guys. ரொம்ப நாளைக்கு அப்புறம் vlog பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா நம்ம மட்டன் ஈரல் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். ஸோ மட்டன் பேசிக்கலி எல்லாருக்குமே நல்லது, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அந்த பிளட்டு அந்த கவுண்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் ஈரல் தொக்குன்னு சொல்லலாம். ஆனால் செமி கிரேவியாக பண்ணோன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லை ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்ணுன்னா செமி கிரேவியாக பண்ணலாம். இல்லை ரொட்டி அந்த மாதிரி சப்பாத்தி பூரி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ணுன்னா பரோட்டாக்கெலாம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது செமி கிரேவி தான். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த வீடியோ. பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறோம். லைட்டாக அந்த ஒரு ஷாலோ மாதிரி ஷாலோ பண்ணிவிட்டு நம்ம மிக்சரில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நான் 4 வெங்காயம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஜஸ்ட்டாக க்ரஷ் பண்ணி வச்சது தான் இது. ஒரு பஞ்ச் ஆஃப் பூண்டு அப்படியே எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, அடுத்தது இந்த காஞ்ச மிளகா, சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு இதுக்கு தேவை 2 தக்காளி தான். தக்காளியை ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடலாம். ஸோ இந்த டிஷ்ஷோட ஹீரோ மட்டன் லிவர். அதை நல்லா கழுகி மஞ்சள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சாச்சு. ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். சூடானதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி போடுறேன். ஓவராக ஸ்பைசி நான் இதில் ஆட் பண்ணல, ஏன்னா பசங்களுக்கு சாப்பிட்ணுன்றதுனால. நல்லா இதாகிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும், கிறிஸ்டல் டைப்பில் வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம். கரெக்டாக ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சிட்டோம். இப்போ இந்த பூண்டு இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த டைமில் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மசிஞ்சிடுச்சு வெங்காயம்லாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச அந்த மசாலா இதில் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மசாலாவோட இந்த ரா ஸ்மெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிப்போம். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அந்த ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. நல்லா எல்லாமே மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே க்ரஷ் பண்ணி வச்சுருந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். ஸோ புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணுறேன்னா மட்டன் நான்வெஜ்ன்றனால ஸோ வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணுறது. அதை விட இதில் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் கிரேவியில். ஸோ மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா இதோட அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வதக்கி விட்டாலே போதும். நம்ம எல்லாமே ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ரொம்ப ஸ்பைசி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். ஸோ நான் பசங்களுக்கு சாப்பிட்ற ஏற்கனவே சொன்னேன், பசங்களுக்குன்றனால கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது அரைச்சி வச்ச தக்காளி. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா 1 மினிட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் 1 ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் லைட்டாக, மட்டன் மசாலா இதுவும் இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. மிளகாத்தூள் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணலாம், ஸ்பைசி ரொம்ப வேணுன்றவங்களுக்கு.
மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம் கண்டிப்பாக. இல்லைனா பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டாலும் போதும். ஸோ நான் இதிலே பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டால், இதிலே பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா சளி இரும்பல் சளி போகிறதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் இதுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இனி இது ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். ஸோ இதில் லாஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா மசிஞ்சு எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ரொம்ப ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ண போதும். டு பி த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ ஆட் பண்ணலாம். டடைங். ஸோ திஸ் இஸ் த தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் பால்லாம் ஊற்றி நல்லா செட் ஆகி வந்துச்சு. நம்மளோட ஆளை ஆட் பண்ணுறோம். மட்டன் ஆட் பண்ணுறேன். மட்டன் ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம மட்டன்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இனி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம திறக்கிறோம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா மூடி வச்சு வேக வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக நம்ம வேக வச்சிட்டோம். இந்த கிரேவியெல்லாம் நல்லா அப்படியே கிரேவி டைப்பில் வந்துடுச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு க்ளோஸ். ஃபைனல் ஸ்டெப். நம்ம கார்னிஷ்காக ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஆட் பண்ணுறேன். இது வந்து கார்னிஷ்காக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஆப்ஷனல். ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணணுன்னா இக்னோர் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. ஸோ அருமையான ஒரு மட்டன் கிரேவி ரெடி வித் கோகோனட் மில்க் கூட. ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் கூட பச்சை மிளகாவை தவிர வேறு எதுவுமே, பச்சை மிளகா காஞ்ச மிளகாவை தவிர நம்ம எதுவுமே இதில் அடிஷ்னலாக சேர்க்கவே இல்லை. மிளகாத்தூள். நம்ம கொரியண்டர் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கைஸ் அருமையான ஒரு மட்டன் semi gravy ready. Hope you guys are enjoy the today's vlog and see you on next another travel or cooking vlogs. Bye bye.